வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வறுமை நீங்கணும். வீட்டில் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, அரிசி வாங்கிறதுக்கு கூட வழி இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வறுமை அவங்க வீட்டில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட வறுமை நீங்கணும்னா வளர்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யணுங்க. யாரை வழிபாடு செஞ்சால் நமக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மாதந்தோறும் வளர்பிறை வரும். வளர்பிறைனா எப்போது? அமாவாசைக்கு அப்புறம் வருது பார்த்திங்களா, அதுதான் வளர்பிறை. அப்போது அதில் அஷ்டமி வரும். அமாவாசைக்கு அப்புறமும் வர அஷ்டமியை தான் நம்ம வளர்பிறை அஷ்டமின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதம் வருங்க, அமாவாசைக்கு அப்புறமா அந்த அஷ்டமி. அந்த வளர்பிறை அஷ்டமியில் தேய்பிறை அஷ்டமி இருக்குது, அது பௌர்ணமிக்கு அப்புறம் வரும். நான் இப்போ பேச போகிறது வளர்பிறை அஷ்டமியை பற்றி மட்டும்தான். இப்போது இதுக்கு நீங்கள் ஒரு கோயில் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே யாரை வேண்டும்னு சொல்கிறேன். இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய தெய்வம் சப்த கன்னிமார்கள். பார்த்துருக்கீங்களா? லைனாக உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க தான் சப்த கன்னிமார்கள். கோயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இல்லையா ஏதாவது பெரிய கோயிலில் கூட ஓரமாக அவங்க அந்த பக்கமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் அந்த கோயிலில் சப்த கன்னிமார்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். இப்போது நீங்கள் எந்த கோயில் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வளர்பிறை அஷ்டமியில் மட்டும்தாங்க செய்யணும். எப்படியாப்பட்ட வறுமை இருந்தாலும் சரிங்க, காணாமல் போயிடுங்க. இந்த வழிபாட்டை அப்படியே நீங்கள் ஓகே ஆனால் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். வருமானத்திற்கே வழி இல்லை என்று சொல்பவர்களுக்கு கூட மகாலட்சுமியோடைய அருள் கடாட்சத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய அருமை பெருமை யாருக்கு இருக்குன்னா சப்த மாதர்களுக்கு இருக்கு. வறுமையை நீக்கிறதுக்காக அவங்கள வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த வழிபாடு நமக்கு நன்மையை செய்யும். இப்போது அதுக்கு எப்படி செய்யறது, எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பணத்திற்காக நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? அடுத்த மாதம் வாடகை கொடுக்கறதுக்கு கூட எனக்கு வழி இல்லை, அடுத்த மாதம் அரிசி மூட்டை வாங்குறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால் நம்மலாம் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வளர்பிறை அஷ்டமி. இந்த சப்த மாதர்கள் வேண்டியதை டக்குன்னு கொடுப்பாங்கங்க. இந்த வழிபாட்டிற்கு 7 கன்னிமார் உள்ள கோயிலை தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்கள தான் சப்த கன்னியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை நம்ம வெற்றிலை பார்க்க இல்லையா, ஒருத்தரை நம்மளை கூப்பிட்றோன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம், அவங்கள வெற்றிலை பார்க்க வச்சு தானங்க அழைக்கணும். அதே மெத்தட் தாங்க, வேறு எதுவுமே இல்லை, சிம்பிள் தான். நான் சொல்கிற மெத்தட் பரிகாரம் எல்லாமே சிம்பிள் தாங்க. என்ன நம்பிக்கையோடு கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஒரு சில பரிகாரம் கோயிலில் சொல்லுவேன், ஒரு சில பரிகாரம் வீட்டில் சொல்லுவேன், இவ்வளோதான். இப்போது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வெத்தலை தாங்க வேணும். கொஞ்சம் வெத்தலை கடையில் போய் கேளுங்களேன். சாதா கடையில் கேட்டிங்கன்னா 2 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபாய்க்குனா கம்மியாக தான் தருவான். இந்த வெத்தலை கடைங்க இருக்கு இல்லையா, கவுளி ஒரு 1/4 கவுளி 1/2 கவுளி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வெத்தலையை நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க. வளர்பிறை அஷ்டமி வர அன்னைக்கு நீங்கள் சப்தமார் கோயிலுக்கு போங்க. இப்போது அங்கே சப்த மாதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடியும் 2 வெத்திலை 2 களிப்பாக்கு 1 பூ, அதே மெத்தடில் அப்படியே லைனாக வச்சுடுங்க. அந்த 7 பேருக்கும் 2 வெற்றிலை 2 களிப்பாக்கு 1 பூ வச்சு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு ஓகே. செகண்ட் மாதம் இருக்காங்களா, அவங்களுக்கும் 2 வெற்றிலை 2 களிப்பாக்கு 1 பூ வச்சு அவங்களையும் கூப்பிடுங்க. அதே மாதிரி 3வது அதே மாதிரி சப்த மாதர்களையும் 2 வெத்தலை 2 களிப்பாக்கு 1 பூ, அந்த மாதிரி அந்த சப்த மாதர்கள் அத்தனை பேரையும் வெத்தலை பாக்கு வச்சு வணங்கிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதாவது தாம்பூலம் அப்படின்னு சொல்லுவாங்க, தாம்பூலம் வச்சு அவங்கள அழைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 7 பீஸ் பச்சை கற்பூரம், சாதா கற்பூரம் இல்லைங்க, பச்சை கற்பூரம். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், பச்சை கற்பூரம் தான் பணத்தை எங்கே இருந்தாலும் ஈர்த்துட்டு வந்துருங்க. அப்படியே மேக்னெட் மாதிரிங்க, அப்படியே சார் கண்ணு திறக்குள்ள நம்ம வீட்டுக்கு கொண்டு வருங்க. அந்த
அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மீடியேட்டர்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஒரு வைப்ரேஷன், அதில் ஒரு நல்ல அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க. அந்த வைப்ஸ் வீட்டில் இருந்தாலே ஓகேங்க. இப்போது அந்த மாதிரி 7 துண்டு பச்சை கற்பூரம், நல்ல பெரிய பெரிய கற்பூரமாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு அதாவது 7 சப்த கன்னிமார்கள் இருக்காங்க இல்லையா, வெத்தலை பாக்கு வச்சிங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் அவங்கக்கிட்ட இறக்கி வைங்க. சொல்லுங்கள், மனசார வாய் விட்டு சொல்லுங்கள். எல்லாம் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கோங்க. மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். உங்கள் அம்மா மாதிரி, நம்ம அம்மாட்ட எப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி மனசார சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ வறுமை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு நீ தாமா தோணை, எனக்கு காப்பாற்று. மனசார அவங்கக்கிட்ட அவங்க காலடியில் சரணாகதி அடைஞ்சிருங்க. கண்டிப்பாக அவங்க உடனடியாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க. இதுதாங்க இந்த வழிபாடு. அதுக்கப்புறம் அந்த கோயில் முன்னாடி உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா அமர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் நமக்கே கண்கூடாக பார்க்கலாம், சரியாயிடும். கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பணம் சேர்ந்த உடனே நம்ம இந்த சப்த மாதர்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். வெறும் ட்ரெஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது, கூட ஏதாவது நெய்வேத்தியமாக எடுத்துகிட்டு போயிட்டு பலகாரம், இனிப்பு பலகாரம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமிக்கு நம்ம வஸ்திர தானம் செய்யலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் நம்ம உயர 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 பறக்க தொடங்கலாம். தேங்க்யூ.